தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு இன்று விடை தெரிய இருக்கிறது. நாடே மிகுந்த பரபரப்போடு எதிர்நோக்கி இருக்கும் வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. முதலில் தபால் ஓட்டுகளும் காலை 8:30 மணி அளவில் மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களுடன் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மஞ்சுளா, தமிழகமே இன்றைக்கு உற்று நோக்கி காத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் யார், தங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு ஏறக்குறைய 4,80,00,000 மேற்பட்ட மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முடிவுதான் சரியாக 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணியில் தொடங்கி 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்களிலே பதிவான வாக்குகள் எண்ணுகிற போது ஒவ்வொரு சுற்றுக்களுடைய முடிவிலும் அதற்கான முடிவுகள் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களுடைய எதிர்பார்ப்பு, தங்கள் நாட்டிற்கான முதலமைச்சர் யார் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழகம் சந்தித்து வந்த மிகப்பெரிய சவாலான பிரச்சனைகள் என்பது மக்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆள்பட்டிருக்கிறார்கள். இருண்ட காலத்திலிருந்து தமிழகத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அடுத்ததாக எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கிறது, யார் தங்களுக்கான மக்களுக்கான தங்களுடைய பாதுகாப்பான நாட்டிற்கான முதலமைச்சர் என்கிற விடைதான் இன்றைக்கு தெரியவிருக்கிறது. அதற்காக இன்றைக்கு தமிழகமே ஒவ்வொரு பகுதியிலும் காத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 62 இடங்களிலே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலே உச்சக்கட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய உச்சக்கட்ட பாதுகாப்பு என்பது வரக்கூடியவர்களுக்கு அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அடையாள அட்டை இல்லாதவர்கள் யார் உள்ளே வந்தால் கூட அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகவியலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அடையாள அட்டை கொண்டு வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும். அதுவும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டைகள் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவிற்கு விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், அதே போன்று வேளச்சேரி, மயிலாப்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு தான் இந்த உச்சக்கட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய முகவர்கள் வந்தால் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். காவல்துறையை சார்ந்தவர்கள் மெட்டல் டிடெக்டர் அதே போன்று முழுமையாக பரிசோதனை செய்து உள்ளே அனுப்புகிறார்கள். தீப்பெட்டிகளோ அல்லது வேறு ஏதாவது தேவையற்ற பொருட்கள் வைத்திருந்தால் அவற்றை வெளியே வீசிவிட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக தீப்பெட்டி, சிகரெட் போன்ற எந்த பொருட்கள் வைத்திருந்தாலும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளில் இதுவும் இருக்கிறது. அதே போன்று இந்த முகவர்கள் அல்லாதவர்கள், கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் வளாகத்திற்குள்ளே அனுமதிக்கப்படாமல் வெளியே நிறுத்தப்படுகிறார்கள். அதே போன்று முகவர்கள் வருவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே இந்த ஏற்பாடுகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 62 வாக்கு எண்ணக்கூடிய மையங்களிலே இந்த உச்சகட்ட பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆயுதம் ஏந்திய காவல்துறையை சேர்ந்தவர்களும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு பதிவானது 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையிலே 75,064 வாக்குச்சாவடிகளிலே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் சுமார் 62 இடங்களிலே எண்ணப்படுகிறது. குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவிருக்கிறது. தமிழகமே உற்று நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு பகுதியிலுமே இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களிலே அதற்கான ஏற்பாடுகள், குறிப்பாக மேஜைகள் அமைக்கப்பட்டு தபால் ஓட்டுகள் எண்ணக்கூடிய பகுதி தனியாகவும் அதே போன்று இயந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கை எண்ணுவதற்கு தனியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 10,545 பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணக்கூடிய பணிகளுக்காக மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 4,624 முன் பார்வையாளர்கள், அதாவது இவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையங்களிலே பார்வையிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணக்கூடிய மையங்களிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மேற்பார்வையாளர்கள் என்று ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு எண்ணக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியிலே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு இந்த முறை ஒரு புதிதாக மத்தியிலே இருந்து மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மூலமாக ஒவ்வொரு பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஏறக்குறைய இந்த 4,88,00,000 இந்த ஜனநாயக புரட்சியினுடைய தீர்ப்பு என்பது இன்று வெளியாக இருக்கிறது. ஒவ்வொரு
ஒவ்வொரு சுற்றுக்குமான அறிவிப்புகளை அங்கே நடக்கக்கூடிய அந்த சுற்றுக்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, மேதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, முகவர்கள் வேட்பாளர்களால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முகவர்கள் நிற்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகளோடு ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும். குறிப்பாக பலகையிலே முதல் சுற்றிலே யார் எவ்வளவு மொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள், ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் எல்லாம் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவர்கள் எழுதுவார்கள். முகவர்கள் தவறாக எழுதியிருந்தாலும் கூட அங்கே அந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அந்த எண்ணிக்கையை எழுதக்கூடிய அதிகாரிகள் சரியான முறையில் எழுதுவார்கள். இவர்கள் தவறாக எழுதினாலும் அதை திருத்திக் கொள்ள அவர்கள் அறிவுறுத்துவார்கள். ஏனென்றால் இதில் ஏதாவது தவறு இருந்தால் மீண்டும் அதனை எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதால் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் தேர்தல் நடத்தக்கூடிய இந்த பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் முழுவீச்சிலே கண்காணிப்பில் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் முழுமையாக அங்கங்கே சிசிடிவிகள் வைக்கப்பட்டு இந்த எண்ணக்கூடிய பகுதியில் எந்த பிரச்சனைகளும் சலசலப்பும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக முழுவீச்சிலே கண்காணித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தது தமிழகம் மட்டுமல்லாது மேற்கு வங்கம், அசாம், அதே போன்று பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய அந்த மாநிலங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையும் இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. அதே போன்று அந்த மாநிலங்களிலும் உச்சக்கட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் என்பது உலக அரங்குகள் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய தமிழகத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய முதலமைச்சர் யாராக இருக்க போகிறார், தாங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஜனநாயக புரட்சி தங்களுடைய ஜனநாயக கடமை சரியான முறையில் தான் இருக்கிறதா என்கிற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாக ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான வாக்குப்பதிவு தேதி அறிவிக்கப்பட்டு தபால் வாக்குகள் எல்லாம் குறிப்பாக தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள், அதே போல மாற்றுத்திறனாளிகள், 85 வயதை கடந்தவர்கள் என அந்த தபால் வாக்குகள் எல்லாம் முழுமையாக பெறப்பட்டு அதனை எல்லாம் முழு வீச்சிலே சென்னையை பொறுத்தளவிற்கு அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரிகளிலே அந்த 3 மையங்களிலே இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் எல்லாம் பாதுகாப்போடு ஏறக்குறைய 3 அடுக்கு பாதுகாப்போடு மத்திய ஆயுதமேந்திய பாதுகாப்பு படை, அதே போன்று மாநில காவல்துறை, அதே போன்று ஆயுதப்படை என 3 அடுக்கு காவல் பாதுகாப்பு படை போடப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அதாவது ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அதாவது மின்சாரம் நிறுத்தப்பட்ட இருட்டறையில அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட அந்த பெட்டிகள் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு பெட்டிகள் அருகே இருக்கக்கூடிய வரையிலே சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அதாவது அதிகாரிகள் தினந்தோறும் வந்து பார்வையிடலாம். வளாகத்திற்குள்ளாக அதாவது தேர்தல் ஆணையத்தால் வேட்பாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டு களத்தில் நின்று போட்டியிட்டவர்கள் அவர்களுக்கான முகவர்கள் வளாகத்தில் வந்து பார்வையிட்டு செல்லலாம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதிகாரிகள் தெரிவிக்கலாம் என்று ஏறக்குறைய இந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற பிறகு அன்று மாலையே ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கும் இந்த வாக்குப்பெட்டிகள் கொண்டு வரப்பட்டது. மிகவும் பாதுகாப்பாக இந்த வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இன்றைக்கு நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனநாயக புரட்சியினுடைய திருவிழாவினுடைய உச்சகட்டத்தை இன்றைக்கு எட்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட முதல்வர் யார் என்கிற எதிர்பார்ப்பிற்கான விடை இன்னும் சில மணி நேரங்களிலே தெரிய வரும். அதே போல சட்டமன்ற தொகுதியிலே வாக்களித்த தங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். முழுமையாக ஒவ்வொரு சுற்றுகளும் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு யார் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு வெளியிடப்படும். அதன் பிறகு இங்கே மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக தேர்தல் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய பணி என்பது நடைபெறும். இதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவில் கூடியிருப்பது போல ஒவ்வொரு பகுதிகளிலும் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அதே போன்று இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய முகவர்கள் என குவிந்திருக்கிறார்கள். இதனை காண்பதற்காக வளாகத்தில் வெளியேவும் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குவிய இருக்கிறார்கள். 8 மணிக்கு தொடங்கும் காலையில் இருந்த கூட்டங்கள் வர தொடங்கி இருக்கின்றன. எனவே உள்ளே அடையாள அட்டைகள் இருக்கிற நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதில் காவல்துறை மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அடையாள அட்டைகள் இல்லாத யாரையும் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த ஜனநாயக புரட்சியினுடைய ஒருவிரல் புரட்சியினுடைய முடிவு இன்று தெரிய வரவிருக்கிறது. இதற்காகத்தான் இன்றைக்கு 8 மணிக்கு தபால் வாக்குகள் தொடங்கவிருக்கிறது. இது நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முடிவுகள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகும் ஒவ்வொரு சுற்றுகளுக்குடைய முடிவுகளுக்கு பிறகும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.